ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதின யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் குருநாகல் மாவட்டத்தில் தெளியாகுன்னு சிறுவர் விளையாட்டு கழகம் ஏற்பாடு செய்துள்ள விளையாட்டு சங்கத்தின் நிகழ்ச்சி. இன்றைய தினம் இது சம்பந்தமாக பேச்சுக்காக வந்திருக்கிறார்கள். முன்னாள் சைரா பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக கடமை பெற்ற ரமீஸ் சேரும், எம்ஆர் ரஹீம், முகமது அசாம் மூவரும் இன்றைய தினம் பங்கு பெற்றார்கள். சார், அதாவது இந்த சிறுவர் விளையாட்டு நிகழ்ச்சியை பற்றி சார் உங்களுக்கு என்ன சொல்லலாம் சுருக்கமாக? இதை பற்றி சொல்லுவதென்றால், எனது ஊரில் சிறுவர்களுக்கு என்று ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி இதுவரை இதற்கு முன்பு இருந்ததில்லை. எனது அசாம் அவர்களை கல்வி முயற்சியினால் இன்று இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது. இவரது அயராத உழைப்பு, இவரது சில நீண்ட காலத்தில் நடக்கிற விஷயங்களை இப்போ நினைத்து செய்வதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இதற்கு பார்க்க அதிகமாக செய்வதற்கு அவருடைய எண்ணம் இருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சிகள் திடீரென்று ஆரம்பிக்கப்பட்டது. இதனை நாங்கள் பாராட்ட வேண்டும். முதல் போட்டியாக மரதன் ஓட்டம் எமது பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீதியில் இருந்து இந்த இடத்திற்கு சிறுவர்கள் ஓடினார்கள். சுமார் மரதன் ஓட்ட போட்டிக்கு 8 பேர்கள் தந்து அதில் 3 பேரை தெரிவு செய்தோம். எமது பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீதியில் இருந்து இந்த இடத்திற்கு சிறுவர்கள் ஓடினார்கள். சுமார் மரதன் ஓட்ட போட்டிக்கு 8 பேர்கள் தந்து அதில் 3 பேரை தெரிவு செய்தோம். அதன் பிறகு பலூன் உடைத்தல், இன்னும் தேசிக்காய் ஓட்டம், சமநிலை ஓட்டம். அடுத்தது கனாமுட்டி உடைத்தல். வேறு
ஒரு கசீதா இஸ்லாமிய கீதம், பனிஸ் போட்டி, இறுதியாக சங்கீத கதிரை. இவ்வாறான இவ்வாறான போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் நாங்கள் முதல் மூவரை தெரிவு செய்ய இருந்தது. கனாமுட்டி உடைத்தல் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது. இறுதியாக அதில் ஒருவர் கனாமுட்டிக்கு பக்கத்தில் இருந்து அதற்கு அந்த முட்டிக்கு அடிக்க எத்தனித்தார். அவருக்குத்தான் நாங்கள் முதலிடம் வழங்கினோம். அதன் பிறகு இரண்டாவதாக இன்னொருவருக்கு வழங்க வேண்டிய கட்டம் வந்தது. அவர் சிறிது முன்னால் சென்று சுற்றி அடித்ததில் தான் கனாமுட்டி உடைந்தது. ஆனால் முதலாவவர் முயன்ற முயற்சிக்காக வேண்டி அவருக்கு முதலிடமும் இரண்டாவதத்தையும் ஒருவருக்கு வழங்கினோம். இவ்வாறாக இந்த போட்டிகள் இறுதியே நிறைவேற்றன. இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு பரிசளிப்பதற்காக வேண்டி அண்மையில் நமது முனிசிபல் கவுன்சிலில் தெரிவு செய்யப்பட்ட, அதாவது உப மேயராக தெரிவு செய்யப்பட்ட ஜனாப் இர்ஃபான் அவர்கள் வந்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். அடுத்து பலூன் உடைத்தல் நிகழ்ச்சியில் முதலாம் இடம் கே யோஹான். இரண்டாம் இடம் எம் மாணவி. மூன்றாம் இடம் எம் ஆதில். நன்றி. அசாம் ஆசிஃப். ஷான், யோனஸ், ஆதில், இதே போன்று நமது பள்ளி வாயிலின் நிர்வாக சபை உறுப்பினர் ரிஷாட் அவர்களும் இன்னும் இதே போன்று இன்னும் சிலரும் வந்து எனது இந்த நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். இதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எனது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற எனது பாலிய நண்பரும் எனது வகுப்பில் ஒன்றாக கல்வி கற்றவருமான ஜனாப் எம்ஆர்ஏ ரஹீம் அவர்கள். இவர் நிறைய விடயங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த போட்டி நிகழ்ச்சிகளுக்கான ஆலோசனைகள் வழங்கினார். இதை நான் கட்டாயம் பாராட்ட வேண்டும். இவ்வாறு எனது ஊரில் நிறைய பேர் இருந்தாலும் இந்த போட்டியில் இந்த விஷயங்கள் நடைபெற எல்லாருக்குமான அறிவித்தல் ஒன்று வழங்கப்படவில்லை. இனி எதிர்வரும் காலத்தில் இதனை விட சிறப்பாக நாங்கள் செய்வதற்காக வேண்டி எமது முயற்சிகளை நாங்கள் இன்று ஆரம்பிக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த காலத்துல சிறுவர்களை வலுப்படுத்துவது என்பது ஆக முக்கியம். உதாரணமா விளையாட்டு போட்டி விளையாட்டு நிகழ்ச்சியில் ஒழுங்காக அவர்கள் கலந்து கொண்டால் அது படிப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும். இதே போன்று மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலத்துல விளையாட்டு வீரராக வரலாம். வேறும் இந்த விளையாட்டை வைத்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இதனுடைய நல்ல சிறந்த முறையில் நாங்கள் நடத்துவதற்கு இந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்று கேட்டு பாடசாலை ஆசிரியராக நீங்கள் எங்களுக்கு இதை தெளிவாக நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ரஹீம் அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம் இதை பத்தி? சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் ரமேஷ் சொல்லிவிட்டார். அதனால இந்திய நிகழ்ச்சிகளை முயற்சி சிறப்பாக நடந்தது. ஏன்னா ஒத்திரையா ஜாதி பத தேர்தல் என்று என்ன ஒத்திரையாக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. காலையிலும் நல்லா இருந்தது. அதனால எல்லாத்துக்கும் நன்றி, இறைவனுக்கே நன்றி. அது போல அல்லாவுக்கு இந்த விஷயங்கள் எதிர்காலம் செய்வதற்கு என்ன இறைவன் முயற்சி ஆரோக்கியத்தை தர வேண்டும். அஸ்ஸலாமு ரமேஷ் பாய் எல்லாத்தையும் கலந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மனமான நன்றி. வசதா மல்வட்டசாம் நீங்க தான் இதை முன்னோடியா இருந்து இதை நடத்துறதுக்கு நீங்க இதுக்கு முதிய ஒரு கிழமைக்கு முந்தைய சொல்லிட்டீங்க சார், நீங்க வந்துடணும், வீடியோ பண்ணணும், உங்களோட யூடியூப்ல போடணும் சொல்லி. அதாவது நீங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு மெம்பர், சில நிகழ்ச்சிகளுக்கு பங்கு பற்றீங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு யூடியூப்பை பத்தி. நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்லலாம் உங்களுக்கு, இந்த பிள்ளைகளோட வந்து நாங்க இந்த காலத்தை கழிச்சோம், ஒரு சந்தோஷமான காலம். நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம், நம்மளா அந்த நிகழ்ச்சி எடுத்து நம்மளா ஒரு முயற்சி பண்ணி ஆட்டி ஒரு 5-10 ரூபா எல்லாம் நம்ம சரி ஒரு முயற்சி பண்ணி எடுக்க மாட்டோம். அது யோசிச்சேன், இதை 2 நாள் டைப் பண்ணி நினைச்சேன். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக நான் கிஃப்ட் கொண்டு வந்தேன். அது சின்னதா செய்யணும்னு நினைச்சேன். அல்லா கொடுத்த பரவத்து பெருசாக நடந்துருச்சு. இதே போல மேலும் மேலும் என்ன போல இன்னும் நிறைய பேர் அதை கடைபிடிக்கணும்ட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷம் நம்ம மொத்தம் வந்தா இன்னைக்கு 20-30,000 செலவழிச்சது. அடுத்த வருஷம் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் 50,000 அத்தோட இன்றைக்கு நான் கண்ட இதுன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள், அதாவது இந்த பிள்ளைகள் வந்து பூ மாறி சின்ன பிள்ளைகளை வந்து சரியான வழியில நாங்க வழிகாட்டினா தான் அவங்களுக்கு நல்ல வழியில கொண்டு போகலாம். இந்த இடத்துல வந்து தமிழ் சிங்கள இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து ஒன்று சேர்ந்து விளையாடுனாங்க. சந்தோஷம். இந்த மாதிரி ஒற்றுமை, அதாவது எங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கிறார், அவர் உண்மையா முன்னிருந்து நடத்தினாரு. சந்தோஷம். அதாவது அதே மாதிரி எங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் மூலமா வந்து இதை வந்து வீடியோ பண்ணி இதை போடணும்னு சொல்லி நீங்க முன்னுரிமை இருக்கீங்க. அது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது வந்து நடத்திட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சு கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சார்பாக தயாரித்து வழங்கி நான் உங்கள் அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நன்றி நன்றி.